விக்கிரவாண்டி அருகே மூதாட்டி ஒருவர் கழிவறையில் வசிக்கும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ள சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் வெட்டுக்காடு கிராமத்தைச் சேர்ந்தவர் மாரிமுத்து. 70 வயது மூதாட்டியான இவர் தற்போது வசிப்பதற்கு வீடு இல்லாமல் கழிவறையில் வசித்து வருகிறார். இவரது கணவர் கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு உயிரிழந்த நிலையில் மூதாட்டியை பராமரிக்காமல் அவரது பிள்ளைகளும் கைவிட்டுள்ளனர். இதனிடையே மூதாட்டி வசித்து வந்த குடிசை வீடு கடந்த ஆண்டு முற்றிலும் சேதமடைந்து இடிந்து விட்டதால் தொகுப்பு வீடு கேட்டு கோரிக்கை விடுத்திருந்தார். ஆனால் மூதாட்டி வசித்த வீட்டிற்கு பட்டா இல்லாததால் அரசு வழங்கும் தொகுப்பு வீடு தர முடியாத சூழல் உருவாகியுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் கழிவறையில் வசிக்கும் அவல நிலைக்கு மூதாட்டி தள்ளப்பட்டுள்ளார். இந்நிலையில் தான் பாதுகாப்பாக வசிப்பதற்கு தனக்கு ஒரு வீடு கட்டித்தர அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். பாத்ரூம்கள் தாங்க இருக்கிறேன். அந்த நேரமும் சாப்பிட்றதோ சமைக்கிறதோ எல்லாமே இங்கே தான். சாப்பிட்றதெல்லாம் இங்கே தான், பாத்ரூம்லேயே தான். ரொம்ப மழை வந்தால் தான் கோயிலுக்கு போவேன். இதுக்கு மேலாம் இந்த மழை இந்த கனமாக இந்த நைட்டில் கொஞ்சம் பயமாக இருக்கிற மாதிரி இருக்கும். கோயிலில் போய் படுத்துக்குவேன். அதே ஒரு நாளைக்கு கோயிலை சாத்திடுவாங்க, வந்துடுவேன். எனக்கு இந்த இடத்துலையே நேரம் வீட்டை கட்டி கொடுத்தீங்கன்னா போகிறோம். எனக்குன்னு யாருமே இல்லை. பசங்கள்லாம் கட்டி கொடுத்து வெளியில் இருக்கிறாங்க, பொம்பளை பசங்க 2. ஆனால் அங்கெல்லாம் போகிறதே இல்லைங்க, போக மாட்டேன். யாரும் வந்து பார்க்க மாட்டாங்க. ஒரு ஃபோன் பண்ணி ஒன்று கேட்க மாட்டாங்க. பையன் கூலி வேலை தான் செய்கிறான். அவனுக்கு 3 பசங்க. அவங்க அப்பா செத்து 4 வருஷம் ஆகுது. கிளம்பி போனோம், 2வது வரவே இல்லை. தேக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.